மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றிக்காக 50,000 கூட்டங்களை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் நடத்தியிருக்கிறது. இதற்கு முன் ஹரியானாவிலும் பாஜக வெற்றிக்காக RSS கூட்டங்கள் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாஜகவின் தாய் அமைப்பாக இருப்பது RSS. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் அந்தந்த மாநிலங்களில் முகாமிட்டு RSS நிர்வாகிகள் பாஜகவிற்காக பல வியூகங்கள் அமைக்கின்றனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்காகவும் RSS அமைப்பினர் சுமார் 50,000 சிறு சிறு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகள் அளவிலான இந்த கூட்டங்களில் RSS தொண்டர்கள் பொதுமக்களிடம் பாஜகவுக்காக வாக்களிக்க வித்திட்டு வருகின்றனர். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் RSS ஆழமான கால்களை பதித்து வைத்துள்ளது. இதன் தலைமையகமும் அந்த மாநிலத்தின் நாக்பூரில் அமைந்திருக்கிறது. இதனால் மகாராஷ்டிராவின் வாக்காளர்களுடன் தமது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் சந்திப்பு பாஜகவுக்கு தேர்தலில் பலன் தந்திருக்கிறது. இதற்கு முன் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலும் RSS அமைப்பினர் பணியாற்றினர். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் ஹரியானாவில் RSS அமைப்பின் தேசிய தலைவரான மோகன் பகவத் சில கூட்டங்களை நடத்தியிருந்தார். RSS ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் மோடியின் பேரலைதான் தற்போது மகாராஷ்டிராவை கலங்கடித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாஜகவின் மாபெரும் வெற்றியானது 2029 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியே முன்னிறுத்தி பாஜகவும் அதன் கூட்டணிகளான முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் பிரச்சாரம் செய்தனர். இந்த கட்சிகளின் கூட்டணி மகாயுதி எனும் பெயரில் தேர்தலை சந்தித்தது. மேலும் இந்த முறை பாஜகவின் வெற்றி வியூகத்தின் முக்கிய நகர்வுகளில் ஒன்று வேட்பாளர் தேர்வாகும். புதுமுகங்கள், பழைய முகங்கள், மக்கள் மனதில் உள்ள வேட்பாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என அலசி ஆராய்ந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்தது பாஜக. அது மட்டுமின்றி மேலும் கூட்டணி கட்சி பூசலை அமித்ஷா களத்தில் இறங்கி துடைத்திருந்தார். அமித்ஷாவின் சாணக்கியாத்தனமும் இதில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிருப்தியில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அமித்ஷா நேரடியாகவே பேசினார். மேலும் சத்ரபதி சிவாஜியை முன்னிலைப்படுத்தினார்கள் பாஜகவினர். எதிர்த்தரப்பு சத்ரபதி சிவாஜியை கண்டுகொள்ளவில்லை. அதை விடுத்து அவுரங்கசீப் குறித்து பேசி வந்தது மகாராஷ்டிரா அரசியலை திருப்பி போட்டுள்ளது. மோடி அலை, RSS, அமித்ஷா வியூகம் அனைத்தும் கலந்து கட்டி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது பாஜக. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இடஒதுக்கீட்டை பாஜக நீக்கிவிடும் என்று காங்கிரஸ் பிரச்சாரம் செய்ததும், அரசியல் சாசனத்தை பாஜக திருத்திவிடும் என்று பிரச்சாரம் செய்ததும் தான் காங்கிரஸ் கூட்டணி வெற்றிக்கு காரணம். ஆனால் காங்கிரஸ் கூட்டணியின் அந்த பிரச்சாரம் பொய் என்று மக்களுக்கு தெரிந்துவிட்டது ஒரு முக்கிய காரணம். அதோடு மோடி அலை உள்ளூரளவில் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். முக்கியமாக தேவேந்திர பட்னாவிஸ் கிரேஸ் எனும் அங்கு குறையவில்லை என்பது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.